ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். ஆடி மாதம் அம்மனுக்கு விளக்கேற்றுவாங்கள்ல, அந்த பச்சரிசி மாவு எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை அம்மா ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மாவு பச்சரிசின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பச்சரிசி வாங்கிக்கலாம். அது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். மிக்சிலையும் போடலாம். நான் இந்த கிரைண்டர் இருக்குது, இதுலேயே போட்டுறேன். நல்லா ஆற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு அதை வடித்து பாருங்கள், ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல ஆறலாம். பாருங்கள், கையில் தொட்டால் அந்த ஒட்டணும், அரிசி அப்படியே ஒட்டணும். அந்த மாதிரி ஈரம் போய் கையில் மட்டும் ஒரு 2 அரிசி ஒட்டுற மாதிரி எடுத்து அதை இந்த கிரைண்டரில் போட்டால் மிஷின்லேயும் கொடுத்து அரைக்கலாம். அது 1 கிலோன்னா அரைப்பாங்க, இது அரை கிலோன்னா அதனால் மிக்சிலையும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டால் சீக்கிரமாக ஆகிடும். அதை எடுத்து நல்லா மாவை அரைச்சி எடுத்து நல்லா சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாவு மிஷினில் கொடுத்தா நமக்கு நைஸாக கிடைக்கும். அதனால் இது நம்ம வீட்டிலையே பவுட்ரு பண்ணதுனால இது நான் சலித்து எடுத்துக்கிட்டேன். வெல்லம் பொடி பண்ணி 300 கிராம் அளவு எடுத்து பொடி பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி அடுப்பில் வைக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படியும் கல்லும் மண்ணும் இருக்கும்ல, வடிகட்டி எடுத்து திரும்ப அதை அடுப்புலையே வச்சுக்கலாம். சுக்கு ஒரு 2 ரூபாய் அளவு வாங்கி அதை நான் தோல் லைட்டாக சீவிட்டு நல்லா இடியில் வச்சு இல்லை அம்மியில் வச்சு இடிச்சிக்கலாம். இடித்து அதை பாருங்கள், இந்த மாதிரி டீ வடிகட்டியில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அந்த வெள்ளைப்பாகுலையே ஏலக்காயும் அதே மாதிரி ஒரு 4 ஏலக்காய் நான் அது மாதிரி பொடி பண்ணி அந்த வெள்ளைப்பாகுலையே சலிச்சுக்கிறேங்க. சுக்கு ஏலக்காய் 2 பொடி பண்ணி போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெள்ளைப்பாகு காய்ச்சலாம். ஒரு கம்பி பதம் அளவு வர்ற மாதிரி காய்ச்சலாங்க. கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொன்னாங்க அம்மா. இப்போது கருப்பு எள் எடுத்துக்கலாங்க. அது அடுப்பில் வெறும் வானிலையில் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிய வைக்கலாம். அதாவது படப்படன்னு பொரியும் எள். அது மாதிரி பக்கத்துலேயே இருந்து அந்த எள் படப்படன்னு பொரிஞ்சதும் எடுத்து அந்த மாவு சல்லடிச்சு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் இருந்தால் கருகிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து அது பொரிஞ்சதும் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மாவு மேலே தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது நம்ம மாவு பிசைகிறதுக்கு மாவு செதறாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ அந்த வெள்ளைப்பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பருப்பு கடையிறோம்ல அந்த மத்துங்க, அந்த மத்தோட காம்பில் பின்னாடி சைஸ் பாருங்கள் இருக்குது, அந்த மத்தோட காம்பில் பருப்பு கடையிற மாவு மத்து காம்பில் பாருங்கள், இந்த மாதிரி பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒருத்தர் பிடிச்சிட்டு இன்னொருத்தர் கடைஞ்சாதான் அது ஃபாஸ்ட்டாக கடையணும். பாகு அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றி எந்த அளவு நமக்கு தேவையோ, அந்த மாவு கெட்டியாகிற அளவு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஊற்றினா போதுங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சி. அதை ஒரு அந்த தாம்பாளத்துலேயே கொட்டி லைட்டாக கையில் நெய் தடவிட்டு பாருங்கள், அம்மா உருண்டை பிடிக்கிறாங்க. அவ்வளோதான், மாவு விளக்கு ஏற்றுற அளவு இந்த மாதிரி மாவில் தான் கோயிலில் விளக்கு ஏற்றுவாங்க. பச்சரிசி மாவு ரெடி. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவு உருண்டை பிடிக்கிறப்போ அப்பப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டால் நல்லா வாசனையாக
சாஃப்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் மாவு இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். விளக்கேற்றுறதுன்னா இந்த மாதிரி தான் பாருங்கள், சென்டரில் குழி மாதிரி செஞ்சு நெய் விட்டு விளக்கேற்றுவாங்க. பாருங்கள், இது எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.